அப்பா பிதாவே உம்மை துதிக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம். நன்றி அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். ஓ ஹalleluya, நன்றி அப்பா. இந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். புது பாட்டு இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். நாவில் புது பாட்டு எந்த இயேசு இவ்வுலக பாடி என்ன செய்தேன், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். சொல்லுமா ஹalleluya. இவ்வுலக பாடு என்ன செய்தீரும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்ன செய்தீரும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பருற்றார் யாவும் ஆயினார், இந்தி தாங்கி என்றும் அவன் என்னை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பருற்றார் யாவும் ஆயினார், இந்தி தாங்கி என்றும் அவன் என்னை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு அதை நோயும் வந்த போதும் பேட்டர் கேட்டிட்டான், அதை காட்டிலும் நாம் எல்லாம் நீக்கி நீட்டிட்டான். அதை நோயும் வந்த போதும் பேட்டர் கேட்டிட்டான், அதை காட்டிலும் நாம் எல்லாம் நீக்கி நீட்டிட்டான். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். நன்றி அப்பா, ஹalleluya. நன்றி அப்பா, ஹalleluya. Hallelujah, 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 hallelujah. நன்றி அப்பா. வல்லவரே, சொல்லுமா வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, நல்ல சத்தமாய் ஆராதனை ஆராதனை. மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன்.
பரிசுத்தர் 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 என தூதன் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதன் பாடிடும் தொனி கேட்குதே. மாலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும்னு தாவீது சொல்றான். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா எங்க வாஞ்சலாம் நீங்க தான் டாடி. உங்க முகத்தை பார்க்கணும், உங்க பிரசனத்திலே இருக்கணும் டாடி. ஓடு வாழணும். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதன் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதன் பாடிடும் தொனி கேட்குதே. ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்கிற தேவனை உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எனக்காக யாவும் செய்து முடிப்பான் என் கர்த்தர் வாக்கு மாறினார். எனக்காக யாவும் செய்து முடிப்பான் என் கர்த்தர் வாக்கு மாறினார். தமக்கென்றும் நமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். நமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. ஆமென். தகப்பனும் தாயும் கைவிட்டார், கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். சொல்லுங்க, தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, அவர் நம்மை கைவிடுவதில்லை. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அவர் எங்களோடு இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, அவர் நம்மை கைவிட மாட்டார். சொல்லுங்க ஆமென். அவர் என்னை கைவிட மாட்டார். உள்ள கைகளை வரைந்து வைத்திருக்கிறார். அவருடைய நம்முடைய மதில்கள் எப்பொழுதும் அவருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். அவர் எத்தனை நல்லவர். ஆமென். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. நாங்க தைரியமா வாழ்வோம். எங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறார். கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவே. ஹல்லேலூயா. நல்ல சத்தமாயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென்.
அல்லேலூயா ஆமென். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். நல்லா கேளுங்க பாட்ட. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். சொல்லுமா, ஆர்வமுடன் அம்மா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். நாங்க இன்னும் அறியணும் டாடி, இன்னும் ஆழத்துக்குள்ள போகணும் டாடி, இன்னும் உங்க மகிமையை பார்க்கணும்பா, இன்னும் உம்மோடு உறவாடணும் செல்லம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் ஓ பிரசன்னம் தேவ பிரசன்னம். நன்றி அப்பா, உங்க பிரசன்னத்தால் நிரப்புங்க ஒவ்வொரு மேலும் உங்க மகிமை பிரசன்ன இறங்கட்டும். ஆராதிக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவ மகிமை அலையலையா பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், லேசான காரியம், இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம். அப்பாவால எல்லாம் கூடும், அவருக்கு எல்லாம் லேசான காரியம். அம்மே கூழாங்கல்லானே கோலியாத் வீழ்ந்தது லேசான காரியம், கூழாங்கல்லானே கோலியாத் வீழ்ந்தது லேசான காரியம். செய்வது லேசான காரியம், சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். அம்மா பலனுள்ளவன் பலனற்றவன், சொல்லுங்க, பலனுள்ளவன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், லேசான காரியம், லேசான காரியம், மனிதனை படைத்தது லேசான காரியம், மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம், மண்ணான மனிதர்க்கு மன்னாவை அளித்தது லேசான காரியம், என் இயேசுவுக்கு லேசான காரியம், நேசருக்கு லேசான காரியம். ஆமென். பலனுள்ளவன் பலனில்லாதவன், பலனுள்ளவன் பலன்
இருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். ஓரா பரகா பரபல பரி பிரபர பரபல பரி பலதர பரி பலதர ஓலா பரபர தர பரி பரகா பரபலதர பரப நல்ல 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 லப்ரகா வார்த்தையால் தீர்த்தது லேசான காரியம் அப்பா. ஓரா பரகா பரபல பரி கபர சுட பல பர பர பர. ஹalleluya. நன்றியப்பா. இடறிய ஈசனை மாற்றியது லேசான காரியம். இடறிய மீனவனை சீசனாய் மாற்றியது லேசான காரியம். இடையனை கோமகனாய் அரியணை அமர்த்தியது லேசான காரியம். ஓ இடையனை கோமகனாய் அரியணை ஏற்றியது லேசான காரியம். லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். மக்கெல்லாம் லேசான காரியம் அப்பா. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா இயேசு நல்லவர். பிரபலம் இயேசு நல்லவர். ஒருபோதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர். ஒருபோதும் கைவிடா. ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். நல்ல கரங்களை தட்டி தேசத்தை சுதந்தரிப்போம். துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர். ஒருபோதும் கைவிடா. ஒரு நாளும் விலகிடா. அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சொல்லுமா. அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர். சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். இன்று சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை மிதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை மிதிப்போம். கண்ணீரை காண்கிறார். உன் கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார். உன் கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார். வேதனை அறிகிறார். இன்று விடுதலை தருகிறார். இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை மிதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை மிதிப்போம். சுதந்தரிப்போம். சொல்லுமா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை மிதிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை மிதிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு. எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு. எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே. அதிகாரம் கையிலே. நாம் ஆளுவோம். நாம் ஆளுவோம் தேசத்தை
தேசத்தை நாம் ஆளுவோம் தேசத்தை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்ட அக்கினி ஜுவாலையாக ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம். நன்றி அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. Ola parata rabarasha baraka barabala Hallelujah. Oh nantiya yadana barudena baludena ஏழை கோலமதா பாரினில் வந்தது மன்னவனேவும் மாதயவே தயவே. நன்றி அப்பா, எங்களுக்காக இந்த பூமியில மனுஷனால் குளிரின் மத்தியில இறங்கி வந்தீங்களப்பா. நன்றி அப்பா. ஆமென். சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே ஆமென். வீற்றிருக்காமல் மானிடரானது மாதயவே தயவே. மன்னவனேவும் ஆதயவேதவே. விண்ணில் தேவனுக்கே மகிமை, ஓ மண்ணில் சமாதானம். விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே சொல்லுமா. வீற்றிருக்காமல் மானிடரானது மாதயவே தயவே. நேரத்தில் ஏழை கோலமதான் பாரினில் வந்தது மன்னவனேவும் மாதயவே தயவே. ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே. ஆமே ஆராதனை உமக்கே. ரே பரக பல பர பல தர பர Ura pramasha baraka balabare balatara balaba. Oh, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நடைய வேண்டுமே
வேண்டுமே உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. ஊற்றுங்கப்பாங்க, மகிமை ஊற்றுங்கப்பா. உங்க மகிமை பிரசனத்துல நிரப்புங்க நிரப்புங்க. லபா ராகாபா இன்னும் 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 எங்களை நிரப்புங்கப்பா. இன்னும் உங்க வல்லமையினால, இன்னும் பலத்தினால, இன்னும் அபிஷேகத்தினால, இன்னும் ஆழத்துக்குள்ள, இன்னும் ஆழத்துக்குள்ள கேளுங்க, இன்னும் ஆழத்துக்குள்ள. ரேபா ராகாபா லபா ராபா லாதா ராபா ராகாபா லபா. புது பலத்தினால் நிரப்புங்கப்பா நிரப்புங்க. தடைகளை உடைக்கிறோம், தடைகளை உடைக்கிறோம், தடைகளை உடைக்கிறோம், தடைகளை உடைக்கிறோம். வருமானத்தை தடை செய்கிற பொல்லாத ஆவிகளை எரியட்டும் 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 எரியட்டும். வருமானங்களை தடை செய்கிற பொல்லாத கிரியைகளா எரியட்டும். பலவீனத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளா எரியட்டும். வீணான மருத்துவ செலவுகளை கொண்டு வர்ற பொல்லாத ஆவிகளா எரியட்டும் எரியட்டும். எல்லா வன்கண் பொறாமை ஆவிகளா எரியட்டும். சுகர் வியாதியை கொண்டு வர்ற பொல்லாத கிரியைகளா எரியட்டும். கிருமிகளா எரியட்டும். Fire, அக்கினி. Hallelujah. Hallelujah. ஆராதனை உமக்கே என் பலனே என் கோட்டையே. ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே. ஆராதனை உமக்கே. சொல்லுமா, மறைவிடமே என் உறைவிடமே. ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை உமக்கே. சொல்லுமா, ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிங்கேனு. ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஆராதனை. எல்லா கட்டுகள் எரியட்டும், கட்டுகள் எரியட்டும், கட்டுகள் எரியட்டும், கட்டுகள் எரியட்டும், கட்டுகள் எரியட்டும். பலவீனங்கள் எரியட்டும், பலன் அடையட்டும். ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரம் பலன் அடையட்டும். புது பலன் அடைந்து எழும்பட்டும் எழும்பட்டும் எழும்பட்டும். உங்களுக்கு ஆராதனை. நல்ல சத்தமா ஆராதனை. நன்றி அப்பா 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 உங்களுக்கு தார பரக பர பல பரி பல பர பல பர பரக பல பர பல லூப்ர பர பர பல தர பர பர பல பரிக பர பல துரபா லெப்ராக. நல்ல நல்ல அந்நிய பாஷையில் ஆவியில ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கும் போது கட்டுகள் உடையுது, பலவானங்கள் எரியுது எரியுது. லெப்ராக பல பரிக பல பரி பல தரபா லெப்ராக. அப்படியே ஜெபம் ரத்தத்துல ஒப்பு கொடுத்து, உங்களையும் உங்க குடும்பத்தையும் ரத்தத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம். இயேசுவின் ரத்தத்துல ஒப்பு கொடுங்க. ஒவ்வொருவரையும் இயேசுவின் ரத்தத்துல ஒப்பு கொடுங்க. எதிரான எல்லா கிரியைகள் எரியட்டும், எல்லா தடை செய்கிற கிரியைகள் எரியட்டும். எல்லா தடைகளை உடைக்கிறோம். எல்லா மாதிரிய கிரியைகள் எரியட்டும் 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 எரியட்டும். வயிற்று பகுதியில கிரியை செய்கிற பொல்லாத கிரியைகளை எரியட்டும். பலவீனங்களா எரியட்டும், பலன் அடையட்டும். துஷ்டன் இனி உன் வழியை கடந்து வருவது அவன் முற்றிலும் சங்கடிக்கப்பட்டான். நல்ல கரங்களை தட்டுகிற
என் நேசரை துதித்திடுவே நான் பாடி மகிழ்ந்திடுவே ஆமென் என் நேசரை துதித்திடுவே ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே நான் நேசிக்கும் நேசரேசு என்றும் ஜீவிக்கிறார் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர் நாமே படலாம் துன்பத்தில் நடந்த வேளையிலே துணையாய் வந்தாரே நன்றி அப்பா கடலாம் துன்பத்தில் காவிக்கும் வேளாய் அழகாய் வந்திடுவார் கடலாம் துன்பத்தில் நடக்கும் வேலை அழகாய் வந்திடுவார் கால் தர ஊர்ந்துகோலாய் வாழ்விலும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார் நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதித்திடுவேன் என் ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் அவன் இருப்பேன் கடலாம் துன்பத்தில் இருண்டனிலே பகலவனாய் இயேசுவை ஒளி தருவார் இருண்டனிலே பகலவனாய் இயேசுவை ஒளி தருவார் நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதித்திடுவேன் என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் நேசர் என்னோடு துணையா ஜீவிக்க நான் இனி கலந்திடனே ஈஸ்வரன் என்னோடு துணையா ஜீவிக்க நான் இனி கலந்திடனே எந்தனுக்கே காவலவர் நாடுடல் அவர் உயிரே எந்தனுக்கே காவலவர் நாடுயிர் அவர் உயிரே நன்றியப்பா அப்படியே நல்லா அந்நிய பாசையில ஆவில நிறைஞ்சிர பிரகா பரபல தரபர பரபல தரபா ஊரா பிரபர பல தரபர கபரி பிரகா பரபல தரபர பரபரி பரி ஊரா பிரபர கபல தர ஷிப்ரா கபா Siapa? Dikana maraga dan shika marakra bandarabar. Esa baraga pura shika marakra. Esa nariyandoro yandoro. bara shibara bara kabara bara daraba நன்றிய பாரே பிரபர பலதர பரப சிவர கபர நல்ல ஆவில நிறைஞ்ச அப்படியே அன்னிபாஸ் வல்லமை 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 மகிமை இறங்கட்டும் மகிமை இறங்கட்டும் அப்பா ஆராதிக்கின்ற ஒவ்வொரு ஜனத்து மேல வல்லமை இறங்கட்டும் விடுதலை அபிஷேகம் உண்டாட்டும் விடுதலை அபிஷேகம் உண்டாட்டும் ஓ திவ்ய பிரசன்னம் திவ்ய பிரசன்னம் அப்பா திவ்ய பிரசன்னம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ மகிமை மேகமாக ஒவ்வொரு மேல் இறங்குங்கப்பா அப்பா தகப்பனே நேச அக்கினிய ஒவ்வொரு மேல் போடுங்க ராஜா ஏதேனா ரகதனவா ஏதேனின் உறவுகள் மலரட்டும் ராஜா ஏதேனின் உறவுகள் மலரட்டும் அப்பா ஓ இழந்த எல்லா காரியங்களும் அப்பா பிள்ளைங்க இழந்த எல்லா வருமானங்களும் அப்பா சுகங்களும் திரும்ப கிடைக்கட்டும் தகப்பனே இழந்து போன எல்லா நன்மைகளும் ராஜா ஓ இந்த ஓ மாசத்தில் தானே தகப்பனே திரும்ப கிடைக்கட்டும் ராஜா
உடைய வருகை ஹalleluya காணப்பட கிருபை இறங்கட்டும் ஹalleluya, மகிமை இறங்கட்டும் ஹalleluya. சென்று போன மாதங்களை கூட நடத்தினீரே, நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, எங்கள் கைக்கு கையாக காலு காலாக நடத்தினார் ராஜா, நன்றியப்பா. தகப்பனே, கால்கள் தளர்ந்த வேலையில எங்களுக்கு நீர் அப்பா ஊன்றுகளை வந்தீர் அப்பா. எங்கள் கைகள் தளர்ந்து போன வேலையில எங்கள் கைகளை பலப்பட்டீங்க ஆவியானவரை, நன்றி ராஜா. துணை செய்யும் ஆவியானவரை, நன்றி அப்பா. அப்பா, ஒவ்வொரு தளர்ந்து போன கைகளை நீங்க திடப்பட்டுங்க. தள்ளாடுகின்ற முழங்கால்களை போல இயேசு நாமத்தால பலன் அடையட்டும், பலன் அடையட்டும், பலன் அடையட்டும். தூரா ஷீகா பாரா கந்தா ராகா தாந்தனபா அப்பா, எல்லாம் ஜப ஜீவியங்கள், ஜப ஜீவியங்கள் உயிர் பெற்று எழும்பட்டும், உயிர் பெற்று எழும்பட்டும், உயிர் பெற்று எழும்பட்டும். ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி அப்பா. எல்லா அப்பா வாழ்க்கையின் பகுதிகள் மறித்து போன ஒவ்வொரு பகுதிகளின் சூழ்நிலைகளும் இயேசு நாமத்தால உயிர் பெற்று எழும்பட்டும், உயிர் அடையட்டும், உயிர் அடையட்டும் ராஜா, உயிர் அடையட்டும் ராஜா. ஏரதானா அந்த ராகா சந்த ராகா அந்துரபா ஓர் எந்தரபா. அப்பா தகப்பனே, முன்னிலை பார்க்கல பின்னிலுமே அதிகமா ஆசீர்வதிங்க. யோபின் அப்பா முன்னிலை பார்க்கல பின்னிலுமே எட்டிப்பாய அப்பா ஆசீர்வதிங்க ராஜா. இழந்த எல்லாவற்றையும் அப்பா ரெண்டத்தினே பெற்றுக்கொண்டு போல அப்பா பிள்ளைங்க இழந்த எல்லா காரியங்களும் சமாதானம், சந்தோஷம், சுகங்கள், பணங்கள், நிலங்கள், வீடுகள், நகைகள் எல்லாம் இயேசு நாமத்தால் இப்பொழுது சகல காரியங்களையும் ரெண்டத்தனையாக உங்க பிள்ளைங்க கையில கிடைக்கட்டும் ராஜா. இப்பொழுது இப்பொழுது ரைட் நவ் தீரா பாரா காந்தா ராகா தான சந்தரபா, நீ கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமா இருக்கின்றார். தேவனுடைய கருத்திலே ராஜமுடியா இருக்கின்றார். ஹalleluya, மகிமை இறங்கட்டும் அப்பா பிள்ளைங்க வாழ்க்கையில. இன்னும் தகப்பனே, உன்னுடைய அபிஷேகம் மெருகேற்று தகப்பனே. ஓ பலத்தின் மேல் பலன் அடையட்டும் ராஜா, மகிமையின் மேல் மகிமை அடையட்டும் அப்பா, வல்லமையின் மேல் வல்லமை அடையட்டும்பா. நீங்கள் கூணி குறுக மாட்டீர்கள். உங்கள் பிதாக்கள் தேவன் இப்பொழுது இருக்கவே பார்க்க 1000 மடங்கு 1000 மடங்கு உங்களை பெருகை செய்வாராக. ஓ கொஞ்ச காலம் பாடம் எடுத்துக்கொண்டு பிள்ளைங்களே நீ சீர்பட்டு ஸ்திரப்பட்டு பலப்படுத்தி நிலைட்ட ராஜா நீர் வல்லவர், ராஜா நீர் வல்லவர், ராஜா நீர் வல்லவர் ராஜா. நீ மகிமை இறங்கட்டும். ரேதேன அமரகா தந்தோனாரி அந்தரவா அப்பா தகப்பனே. ஹalleluya, தேசமெங்கும் சமாதானம் அதி பாய்ந்து செல்லட்டும். சமாந்தை கெடுக்க ஒவ்வொரு சத்தத்துக்கு நீர் உடைய கரத்தை நீட்டுங்க ராஜா. தகப்பனே அப்பா தகப்பனே, திருவனந்தபுரத்துல தகப்பனே கலகம் செய்து கொண்டிருக்கின்ற ராஜா. தகப்பனே கேரளா கலகம் செய்து நினைக்கின்ற, திருவண்ணாமலை கலகம் செய்து நினைக்கின்ற பண்ணு கொண்டிருக்க ஒவ்வொரு ஜாதியாக உடைய கரத்தை நீட்டுங்க தகப்பனே. தேசத்திலே அப்பா சமாதானமான சிறுபான்மை ஜனத்துக்காக ஓ கழகத்தை செய்கிற தூண்டுகிற தகப்பனை நன்மை கிடைக்கின்ற எல்லா பொல்லா ஜாதிக்கிறாக கரை நீட்டப்படுவதாக. தேவரே நீதி செய்யுங்க, நீயா விசாரிங்க ராஜா. ஓ இடுக்குன்னு நொறுக்கி போடுங்க, அப்படியே கரை இறங்கட்டும். ரேதே நாமா சாந்தரபா. ஓ மத இன ரீதியாக ஜனங்களை பிரித்து அப்பா கலகம் மூட்டி ஜனங்களை ரத்தத்தை சிந்திக்கின்ற எல்லா கலக ஆவிகள் துஷ்ட ஆவிகள் எரிக்கப்படுபட்டும் அப்பா. பெண் குழந்தைகளை கடத்தி பெண் குழந்தைகளை அப்பா உறுப்புகளை வீற்று தகப்பானே, பெண் குழந்தைகளை பாலியல் தொழிலுக்கு தள்ளி தகப்பானே அப்பா கடத்தி அவர்களை கொலை செய்கின்ற ஒவ்வொரு ஜாதிக்கிறாக கரை இறங்கட்டும் தகப்பனே. ஹalleluya, வறட்சி கொடுமையில அகப்பட்ட தகப்பனை ஒவ்வொரு பிள்ளைங்களும் விடுதலை செய்யுங்க. போதை கடுமைப்பட்ட ஒவ்வொரு பெண்கள் விடுதலை ஆகட்டும் அப்பா. தவறான உறவில் உள்ள ஒவ்வொரு அப்பா பெண்களும் விடுதலை ஆகட்டும் ராஜா. தூரா பாரா கந்தா ராகா ஷீகா பாரா கந்தாரி யாஷியாந்தோர் காந்தோனாபல் ரேகான மனாதன ஷியாந்தாரி அந்தரபல் ரீபலாரி அந்தரபௌ ஷதன மரகந்தோலபல் யாசம்மா நாரகதன ஷீகே பிராங்கர் கந்தோரபல் ரீபலாரி அந்தரபௌ ஷந்தாரி அந்தரி ஆந்தரப. நீ வல்லமை இறங்கட்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரீகானா ரகதன ஷீகாபா ரகதன ஷந்தோரபல் ஏசனாரி அந்தரபா அப்பா. குற்ற நடவடிக்கை ஈடுபட்டுள்ள அப்பா தகப்பனை வழக்குகளை சிக்கல குற்றங்களில் ஈடுபட்டுள்ள ஒவ்வொரு பெண்களும் மணந்திரும் மட்டும் ஏசு நாமத்தால் அப்பா தகப்பனை அப்படிப்பட்ட சிந்தைகள் மாறட்டும். தவறான பாலியல்களை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களும் இயேசு நாமத்தால் உங்கள் ரத்த தலைமை இறங்கி எல்லா பாவ பழக்கம் விட்டு அப்பா அவங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுங்க ராஜா. உண்மை ஏற்றுக்கொண்டு தகப்பனை தூரா சாந்தர வியாபாரம் செய்கிற ஒவ்வொரு பெண்களும் ஆசீர்வீங்க.
கணவன் கைவிடப்பட்ட கணவனை இழந்து எத்தனையோ பெண்கள் உண்டு ராஜா. தகப்பனை சந்தேக குடும்பத்தை கட்டி எழுப்புங்க ராஜா. ஒவ்வொருக்கு தேவையான அப்பா உதவிகளை ஒத்தாசை அனுப்புங்க அப்பா. கட்டப்பட்ட விடுதலை பிள்ளைங்களை விடுதலை ஆகட்டும் தகப்பனே. ஒவ்வொரு அப்பா பெண்கள் தெபராள்களை எழும்பட்டும் தகப்பனே. எல்லா கட்டப்பட்ட சூழ்நிலைகள் மாறட்டும். ஏசு நாமத்தில் விடுதலை விஷயம் இறங்கட்டும். சிறிய இருப்புகள் மாறட்டும். அப்பா அத்தகப்பனை மறைவில் ஒவ்வொரு பிள்ளைங்களை போல வெளியே வந்து உமக்கண்டு வெளிச்சமாக, உலகத்துக்கு வெளிச்சமாக, உப்பாக, ஒளியாக இயேசு நாமத்தில் பரவட்டும் தகப்பனே. தூரா தந்தரபா தீக்கரசு கூட்டம் எழும்பட்டும். தீக்கரசு கூட்டம் எழும்பட்டும். ஷாலா பாரா கந்தா ரகா ஷீகாரா கந்தரபல் ஏசு வல்லமை இறங்கட்டும். ஏதே நமாரா கதானா சந்தரபா உம்மோடு உள்ள உறவுகள் திரும்ப உயிர் பெற்று எழும்பட்டும். திரும்ப உயிர் பெற்று எழும்பட்டும். திரும்ப உயிர் பெற்று எழும்பட்டும். ராஜா ரே காஷி காராங்கா தாந்தாராபல் எல்லா விபத்தின் ஆவிகள் எரிந்து போட்டோம் அப்பா. தகப்பனை தவறானவர்களை பெண்களே பிள்ளைகளை பெற்று வீதியிலே வீசின்ற அப்படிப்பட்ட அந்த கொடிய அரக்க குணங்கள் மாறட்டும். பெண்களை விட்டு மாறட்டும். அப்படிப்பட்ட பெண்கள் மனம் திரும்பட்டும். ஏசு நாமத்தால் அப்பா அந்த பெற்ற பிள்ளைங்க அப்பா சரியான இடத்துல சேர்க்க காப்பங்க விட்டு விட ராஜா. தகப்பனை சாக்கடை வீசாம, புதர்களை வீசாம, குப்பையில வீசாம அப்பா தகப்பனை அப்பா மனது மாட்டும். அப்படி செய்கின்ற ஒவ்வொரு பெண்களும் மனம் திரும்ப தகப்பனை. ஓ இயேசு நம்ம தவறானவர்கள் ஒவ்வொரு பெண்களும் இயேசு நம்ம இப்படி விடுதலை ஆகட்டும். எல்லா இச்சையின் ஆவிகள் விபச்சார ஆவிகள் இயேசு ஆவிகள் எரிக்கப்பட்டு போட்டோம். தூரா தானா ஷீகா பாரா காந்தா ராகா ப்ரமோஷன் காத்துக்க பிள்ளைங்க ப்ரமோஷன் கிடைக்கட்டும் அப்பா. பக்தியில பிள்ளைகளாக ராஜா. பக்தியில சந்தையை பெற்றெடுக்க பிள்ளைகள் அப்பா. வீண் அலுவலுக்கு வீண் அழைப்பி தெரியாமல் தகப்பனை காத்து தரித்து உங்க பிரசனத்துல சமூகத்துல காத்திருந்து உங்க பலனை பெற்றுக்கொண்டு உமக்கண்டு சாட்சியாய் ஒவ்வொரு பெண்களும் எழும்பட்டும். உமக்கண்டு எழும்பட்டும் அப்பா. வீணான தகப்பனை காரியங்கள் பேசாமல், வீணான காரியங்களை பேசி நேரத்தை செலவழிக்காமல் உங்க சமூகத்துல அமர்ந்து வைத்து தியானத்தை ஜெபித்து தகப்பனை. ஓ தகப்பனை ஒரு எழுப்புற ஜெபம் மாற்றுங்க அப்பா. ஒவ்வொரு பெண்களை மாற்றுங்க ராஜா. ஒவ்வொரு மேல கரை இறங்கட்டும். ஒவ்வொரு ஆசிரியங்க, ஒவ்வொரு நிரப்புங்க. உங்க பலனால் நிரப்புங்க. உங்க உன்னதனால் நிரப்புங்க ராஜா. ஒவ்வொரு பெண்களையும் அப்பா இதெல்லாம் செய்யற எல்லா குற்றங்களுக்கு தண்டனைகள் கடுமையாக ஏற்றப்பட்டு கிடைக்கட்டும் தகப்பனே. எல்லா பெண் குழந்தைகளையும் வேலைக்கு போயிட்ட பிள்ளைங்க, கல்லூரிக்கு போயிட்ட பிள்ளைங்களை பாதுகாத்து விசேஷத்தை பாதுகாப்பு இறங்கட்டப்பா. செட்டு நிறையிலே ராஜா நீங்க பாதுகாத்துங்க. எங்களால் ஒன்று முடியாத தகப்ப எங்க பிள்ளைங்களை பாதுகாக்க உம்மால மட்டும்தான் முடியும் ராஜா. நீ செய்ய வல்லவ ராஜா. மாறியுள்ள அநேக பெண்கள் உமக்கு எழும்பட்டும். பெண்கள் எழும்பியதே தேசங்களை கலக்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா. எல்லா பிள்ளைங்களையும் நீங்க எடுத்துங்க தகப்பனே. அப்பா அந்த செய்தியை பறிப்பிடுங்க. என்னோட நீங்க பேசுங்க ஒவ்வொருடும் அப்பா. செய்திகளுக்கு என்னை மாற்றி நீ வெளிப்படும் அப்பா. வாழ்க்கையில் என்னிட உண்மைக்கான ராஜா தகப்ப உங்க சித்த மட்டும் கேட்க திரும்ப தாங்க ராஜா. இந்த வார்த்தையான உள்ளே சென்று 100 100 பலன் கொடுக்கட்டும். ஒவ்வொரு இதயங்களும் வேதாஸ் நேராக எழுதியால் போல திரும்பட்டும். கண்கள் திறக்கப்பட்டும். ஆழ்கரிய கண்கள் ஆழ்கரிய காலத்துக்கு திறக்கட்டும். தரிசனம் காட்டும் பார்க்கட்டும். அந்த வார்த்தையை ஆசிரியர் கொடுங்க. மண்ணா பிட்டு கொடுங்க. ஆசிரியங்க நீர் பொறுப்பிடம் என்னத்தை காத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் இனி வாழ்த்துக்கள். உங்கள் யாரும் நெத்தைபலான பெண்கள் ஜெபத்துக்கு இயேசு நாமத்தால் வாழ்த்தி வரவேற்கின்றேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும் நாட்டுக்கான அருமையான வேத பகுதி ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 62ஆம் அதிகாரம். வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளும். ஏசியா 62 சில காரியங்கள் நான் வேகமாக தியானித்து ஜெபித்து ஹல்லேலூயா முடிப்போம். அல்லேலூயா. ஏசியா 62:1 சியோ நிமித்தமும் எருசலேம் நிமித்தம் நான் மௌனமாய் இராமலும் அது நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டை போலம் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அல்லேலூயா. சியோன் என்றால் அவருக்கு சொந்தமான ஜனங்கள், அவருக்கு சொந்தமான அல்லேலூயா நாம் தான் சியோன். அல்லேலூயா. பரமசியன் பரம எருசலேம் மகாராஜுடைய நகரம். அல்லேலூயா. ரட்சிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் அவருக்கு சொந்தமான சியோனின் குமாரத்திகள். அல்லேலூயா. எருசலேமின் குமாரத்திகள். அல்லேலூயா. நாம் அவருடைய நேச மகன்மார்கள். கர்த்தர் சொல்கின்ற அந்த இடத்துல நான் சியோன் நிமித்தமாக எருசலேம் நிமித்தமாக அல்லேலூயா இனி நான் மௌனமாக இருக்க மாட்டேன். அல்லேலூயா. அவர் என்ன செய்வார் போட்டிருக்கும் சொல்கின்றார்.
அதோட நீதி எப்படி இருக்குமா? பிரகாசமாக. அதோடைய ரட்சிப்பு எரிகிற தீவெட்டி போல இனி வருகின்ற காலங்களில் வெளிப்பட போகுது. அப்படி நடக்கிறவரை நான் என்ன செய்வேன்? அமரவே மாட்டேன் என்றால் நான் என்ன உட்கார மாட்டேன். ஹல்லேலூயா. அப்படின்னா இந்த வசனத்துக்கு இன்னொரு அர்த்தம், நான் உட்காரல, நான் இப்ப எழுந்துட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் நீதி வெளிப்படுத்த அவர் நீதியை வெளிச்சத்தை போல நியாயத்தை பட்ட பகலை போல் விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்க நிறைய நினைக்கின்றீங்க, ஹல்லேலூயா, ஆண்டவரே நான் செஞ்ச காரியங்களை நீங்க பார்க்கல, நான் என் ஜெபத்தை நீங்க கேட்கல, என் பிரயாசம் நீங்க பார்க்கல, ஆண்டவரே நான் உமக்கென்று ஓடுனேன், உமக்காக வாழ்ந்தேன், உமக்காக இதை இழந்தேன், அதை இழந்த ஆண்டவரே, நான் இதை கொடுத்தேன், நான் அதை கொடுத்த ஆண்டவரே, நீங்க என்னை பார்க்கல பேசலாம். ஆண்டு சொல்லாரு, உன் நீதியை நான் வெளிச்சத்தை போல வெளிப்பட பண்ணுவேன், உன் நியாயத்தை நான் பட்ட பகலை போல வெளிப்பட பண்ணுவேன். ஹல்லேலூயா. நான் மௌனமா இருக்க மாட்டேன் சொல்லாரு. ஹல்லேலூயா. காண்கிறார் அவர், நம்முடைய கண்களை அவர் தான் உண்டாக்குனார். கண்ணை உண்டாக்க நான் காண மாட்டேனா, உனக்கு காதை கொடுத்தது நான் தான், நான் கேட்க மாட்டேனா. ஹல்லேலூயா. பொய் சொல்ல கர்த்தர் ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு நாள் அவரு மனு புத்திரன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய நீதி எப்படி வெளிப்பட செய்வாரா? பிரகாசம் போன்று. நீதிமானுடைய பாதை எப்படி இருக்குமா? நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரியன் போல் இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா துன்மார்க்கன் கடந்த போற பாதை என்னது? இருள். அவன் தான் போகிற பாதை எதுவென்று தெரியாம என்ன செய்யறான்? இடறி விழுகின்றான். ஆனால் நம்முடைய பாதை எப்படி? போக 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 பிரகாசம். ஹல்லேலூயா. அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து மகிமை மேல் மகிமை சொல்லுங்க, பலத்தின் மேல் பலம், மகிமேல் மகிமை. ஹல்லேலூயா. அடைந்து 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 ஒரு நாள் தேவ சந்நிதியில சீயோனில அவரோட கூட அவரை போல் மாறி நிற்போம். கருணை தட்டி ஹல்லேலூயா. ரட்சிப்பு எப்படியா? நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய விடுதலை. ஹல்லேலூயா. எரிகிற தீவட்டி மாறி. ஹல்லேலூயா. அந்த தீவட்டியில் நம்ம சரியான எண்ணெய் எப்ப ஊற்றா அது எரிந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய தீவட்டி எரிய வேண்டுமானால் எப்பொழுதுமே அபிஷேக தைலத்தை என்ன செய்யணுமா? ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த தீவட்டி எரியிற வரை நான் என்ன செய்வேன்? ஹல்லேலூயா. அந்த எரிஞ்ச அந்த பிரகாசம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். உங்க வெளிச்சம் எங்க? உங்க உதிக்க உங்க வெளிச்சத்துல அநேக ராஜாக்கள் வருவார்கள். ஹல்லேலூயா. உதிக்கிற உங்க ஒளியில அநேக ஜாதிகள் வருவார்கள். ஹல்லேலூயா. இந்த வெளிச்சம் அந்த ஜாதியை போய் கடந்து போகிறவர் இனி நான் அமர்ந்திருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. இந்த செய்தி என்னோடு கூட ஆன்லைன் கேட்டுக்க ஒவ்வொரு பிள்ளைங்களும், யூடியூப்ல பார்க்க ஒவ்வொரு பிள்ளைங்களும் வார்த்தை வருகிறது. ஹல்லேலூயா. கேள் தட்டி கர்த்தர் உங்கள் ரட்சிப்பை வெளிப்பட பண்ண போகிறார். கர்த்தர் உங்கள் நீதியை பிரகாசிப்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை பிரகாசிக்கும் தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, ஜாதிகள் உன் நீதியும் சகல ராஜாக்களும் உன்னுடைய மகிமையும் காண்பார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் எல்லா ஜாதியும் உன் கர்த்த நிமித்தம் ஒரு கடற்கரையிலான கூட்டம் நான் உன்ன பாய செய்வேன். உன்னை சேவிக்காத ஜனங்கள் அழிந்து போங்க. நீ அறியாத ஜாதி உன்னை கர்த்த நிமித்தம் உன்னை சேவிப்பாங்க. யாருன்னே தெரியாத ஜாதிகள் ஜனங்கள் ஹல்லேலூயா உனக்குள் இருக்கும் அந்த வெளிச்சத்தை பார்த்து, உனக்குள் இருக்கும் அந்த பிரகாசத்தை பார்த்து நீங்க போய் கூட வேண்டாம், அவங்க அதில் ஈர்க்கப்பட வருவார்கள். ஹல்லேலூயா. மிகப்பெரிய ஒரு ஜாதி. ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த நாள்ல கர்த்தர் தனக்கென்று உத்தமமாக வாழ்கின்ற, தனக்கென்று உண்மையாக வாழ்கின்ற ஒரு கூட்ட ஜனங்கள் ஹல்லேலூயா இருக்கின்றார்கள். உண்மையாக ஊழியம் செய்கின்ற தனக்கென்று வாழ்கின்ற பிள்ளைங்களை ஹல்லேலூயா பிரகாசிக்க வைக்க போகின்றார். வருகின்ற புதிய ஆண்டுல உண்மையுள்ள பிள்ளைங்களுக்கும் உண்மை இல்லாதவர்களுக்கும் ஊழியம் செய்தவருக்கும் ஊழியம் செய்தவருக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க போகின்றார். ஹல்லேலூயா. உண்மையுள்ள பிள்ளைங்க எழும்பி பிரகாசிக்க போறாங்க இந்த வருஷத்துல, வருகின்ற காலங்கள்ல. ஹல்லேலூயா. ஜாதிகள் பார்க்க போறாங்க. ஹல்லேலூயா. அங்கங்க அங்கங்க அங்க தேவனுக்கென்று மறைவா இருந்து ஏதோ சின்ன ஊழியம் பண்ணி கொண்டு சின்னதாக உத்தமமாக கொஞ்ச காலத்திலே கட்டக்கூட்ட கொஞ்ச குடும்பத்திலே கொஞ்ச பொறுப்புல அவங்க உண்மையா இருந்த அநேக ஜனங்கள் ஹல்லேலூயா கர்த்தர் அநேகத்தின் மேல அதிகாரி வைப்பார். வைக்கின்ற வருஷம் இந்த வருஷம் 2026 26 வருஷம். ஹல்லேலூயா. அநேக பிள்ளைங்களுடைய நீதியை அநேக ஜனங்கள் பார்க்க போறாங்க. சகல ராஜாக்களும் உன் மகிமை காண்பார்கள். ஹல்லேலூயா. அதிபதிகள் அதிகாரத்தை உள்ளவங்கெல்லாம்
உன்னில் இருக்கும் அந்த வெளிச்சத்தை உனக்கு கத்தக்கூட்ட அந்த பிரகாசத்தை பார்த்து ஈர்க்கப்பட்டு வருவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாய் சொல்லும் புதிய நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்ற போகின்றார். ஹல்லேலூயா. ஒரு புது பெயர் உங்களுக்கு கொடுக்க போகின்றார். பழைய வாழ்க்கையில பழைய காரியங்கள்ல புதிய வாழ்க்கை சொல்லுங்க. புதிய வாழ்க்கை, புதிய பெயர். ஹல்லேலூயா. நீங்க ஆண்ட கையில எப்படி இருக்கீங்க வேதம் சொல்லுகிறது? நீ கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடம், உன் தேவனுடைய கர்த்தரிலே ராஜ்யம் அடி. ஹல்லேலூயா. விசேஷமா ராஜாக்கள் வைக்கிற கிரீடங்கள் மிக விசேஷமா இருக்கும். மற்றவங்களுக்கும் கிரீடங்கள் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ராஜாவுக்கு ஒன்று, ராணிக்கு ஒன்று, அவங்க கீழே உள்ள மந்திரிகள், அதற்கு கீழே உள்ள பிரபுக்கள், ஆலோசகர்கள், அதுக்கு கீழே படைத்தளபதிகள், தளபதிகள், அதுக்கு கீழே போர்ச்சிவர்கள், அதுக்கு கீழே காவலர்கள், படைக்காவலர்கள். இப்படி ஒவ்வொருக்கும் அவங்களுடைய கெப்பாசிட்டி தகுதிக்கு ஏற்ப ஒவ்வொரு அந்த காலங்களும் கிரவுண்ட். இப்போ நமக்கு ஒவ்வொரு கெப்பாசிட்டிக்கு ஏற்றாமே அவங்களுக்கு சாதாரண வார்டு கவுன்சிலர், அப்புறம் மேயர், அதுக்கப்புறம் வந்து மாவட்டத்துக்கு அவங்க வந்து எம்எல்ஏ, அதுக்கப்புறம் அடுத்த போஸ்டிங் எம்பி, அதுக்கப்புறம் ஹல்லேலூயா மினிஸ்டர், அதுக்கப்புறம் சிஎம், அவர் பிஎம். ஒவ்வொரு காலகட்டங்கள் ஒவ்வொரு பகுதிக்கு ஒவ்வொரு அவங்களுடைய பொறுப்புகள் இருக்கிறது போல ஒவ்வொருக்கும் அதே போல அந்த காலகட்டத்தில் ராஜாவுக்கு ராணிக்கு எல்லாம் ஒவ்வொன்றுக்கு நான் ஆண்டு சிலர் இந்த வருஷத்துல ஹல்லேலூயா நான் அலங்காரமான கிரீடமாக ராஜ முடி என்றால் ஹல்லேலூயா ஒரு அரச அதிகாரத்துக்குள்ள ஒரு அங்கீகாரம். ஹல்லேலூயா. ராஜாக்கள் மாத்திரம்தான், இவர் தான் ராஜா. இந்த தேசம், இத்தனை தேசங்களும் எல்லா காரியங்களும் ஹல்லேலூயா இவர் தான் அதுக்கு வந்து இன்சார்ஜ். ஹல்லேலூயா. இத்தனை நாடுகளுக்கும் இவர் தான் ஒரு அதிகாரம். ஹல்லேலூயா என்று சொல்லுவார்கள். அந்த கிரீடம் ஒரு அதிகாரத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. அதே போல ராஜாவுடைய அந்த கிரவுன் மற்ற எல்லாருடைய எப்படி இருக்குமா, ரொம்ப அலங்காரமா இருக்கும். ஹல்லேலூயா. ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா. நம்ம எல்லாம் எப்படி இருக்கும்? இயேசுவோட கையில ஹல்லேலூயா கர்த்தர் கையில அலங்காரமாக அழகா இருக்கும். அலங்காரமாக பியூட்டிஃபுல் கிரவுன். ஹல்லேலூயா. சாதா கிரவுன் அல்ல, ஒரு ராஜா வைக்கிற கிரவுன். பூமி நம்மளை நெட்ட குட்டை கருப்பு சிவப்பு படிக்கல பணம் இருக்கு பணக்காரங்க என்று நம்மளை பார்ப்பாங்க. அவர்கள் உன்னை அற்பமா பேசுங்க. இல்லை நமக்கு அவனுடைய கண்கள் யாரை தேடி வருது? புழுதியில் உள்ள பிள்ளைங்களை, குப்பையோட குப்பை அந்த உலகத்துல. இனி இவள் வேண்டாம், இவன் வேண்டாம், இவங்க வேஸ்ட் என்று எந்த மனிதன் சொன்னானோ, எந்த கண்கள் சொல்லுது பார்த்ததோ, இந்த வாய் சொல்லிச்சு, மனிதர்கள் அற்பமா எண்ணி ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை கொண்டு வாடா வைடா காணார் இதுதான் என்னது? அஸ்திபாரக்கல். இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன். ஹல்லேலூயா. நாம் யாரு? மூளைக்கல். அவர் மூளைக்கல் மேல் நம்மள யாரு? ஹல்லேலூயா கட்டிடங்கள். ஹல்லேலூயா. குப்பையில இருந்து எடுப்பாரா, எடுத்து ராஜாக்கள் மத்தியில பிரபுக்கள் மத்தியில உட்கார்ந்து அவங்க ஈக்குவல் உட்காரும். ஹல்லேலூயா. நம்ம எங்க இருந்து வந்தோம்? குப்பை பொழுது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை வெளிப்படையாக மனுஷன் பார்க்குற மாதிரி உங்க வெளிப்படையான திறமையோ, உங்க தாளந்தோ, உங்க அழகோ, உங்களுடைய எந்த காரியம் பார்க்கல. பணம் இருக்குன்னு அவர் உங்களுக்குள்ள பிரகாசத்தை பார்க்கின்றார், அபிஷேகத்தை பார்க்கின்றார். நீ எனக்காக நீ வாழ்ந்த என் மகனே, நீ எனக்காக பிரயாசப்பட்ட, நீ எனக்காக இந்த காரியம் செஞ்ச, எனக்காக ஓடுன, நீ எனக்காக இழந்த. ஹல்லேலூயா. எவன் ஒருவன் என்னுடைய நாமத்தை எல்லாம் முன்பதாக அறிக்கையிட்டாங்களோ, என் தேவன், என் ராஜா, என் ரட்சகர் என்னை ரட்சித்தார், அவர் எனக்கு உதவி செய்தார் என்று எல்லாரும் முன்னாடி யார் அவர் நாமத்தை அறிக்கை செய்யலோ, அந்த நாமத்தை நான் என் பிதா முன்பதாக, என் தூதன் முன்பாக நான் அறிக்கை செய்வேன். ஹல்லேலூயா. உன் கிரியைக்கு பலன் உண்டு, நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை. ஹல்லேலூயா. நம்ம அடிக்க ஒவ்வொரு கண்ணீர் எங்க இருக்க பாத்திரத்துல வச்சிருக்காரு. நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரியாது கண்ணீர் இத்தனை டிராப்ஸ். நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரியாது நம்முடைய ஏக்கங்கள் பெருமூச்சு. ஆனா நம்ம உண்டாக்க தேவனுக்கு தெரியும். ஒவ்வொரு முடிவு கூட வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. கணக்குல இருக்கு. எல்லாம் பதில் கொடுக்க நாட்கள் வந்தது. இனி இந்த காலங்கள் கட்டணக்கு பதிலுக்கு வருடங்கள். ஹல்லேலூயா.
நம்ம எப்படிதான் அவர் பார்க்காரு, இந்த பூமி பார்க்கின்ற பிரகாரம் நான் மனுஷன் பார்க்கேன். ஹல்லேலூயா. மனுஷன் என்னத்தை பார்க்கா? வெளியே. ஆனா கர்த்தரோ இதயத்தை பார்க்கின்றார். ஹல்லேலூயா. அவர் இதயத்தை பார்த்து அதுக்கு தக்கதான் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. வெளிப்படையா சிலர் இன்றைக்கு நல்லா ஜெபிக்கிற மாதிரி காட்டுறாங்க, நல்ல ஊழியம் பண்ண மாதிரி காட்டுறாங்க, நல்ல உடம்பு காட்டுறாங்க. ஆனா உள்ள இருந்து அவரோடு கூட உத்தமமும் இல்லை. ஆண்டுச்சுனாரு, உண்மையும் உத்தமன ஊழியக்காரனே உன் எஜமான சந்தோஷத்துல பிரவேசி. நீ கொஞ்சத்துல என்ன இருந்தா உண்மையா இருந்த, அதனால உன் அநேகத்தினுக்கு உன்னை கொடுப்பேன். உண்மை உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கடும், உண்மை இல்லாத எவனோ அவன் வந்து உள்ளதே அட தூக்கிடுவார். ஹல்லேலூயா. அப்ப அவர் பார்வையில அவர் ஆபிரகாம் சொன்னாரு, நான் தான்டா உனக்கு பெரிய கேடகம், நான் தான்டா பலன், என்ன வர உன்னை யாரும் பாதுகாக்க முடியாது. ஆனா நீ எனக்கு முன்பாக உத்தமனா நடந்து கொள்ளு ஆண்டு சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மட கேட்க ஒரு காரியம் என்னது? நம்ம உத்தமமா இருக்கணும், அவ்வளவுதான். அவர் பார்வையில மனுஷன் 1000 சொல்லுவான், 1000 குற்றம் செய்ப்பான், 1000 பழி சொல்லுவான், வெளியே பிரகாரம் பார்த்து அவன் ஒரு ஜட்மெண்ட் அவன் ஸ்கோர் பண்ணான். அது அல்ல. உள்ளந்திரங்களை கர்த்தர் ஆராய்ந்து அறிகிறவர். அவருக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாக நமக்கு யார் யார் பண்ற கிரியா எல்லாம் மறையாது. ஒரு நாள் வெளிப்பட மறைப்பொருள் இல்லை, வெளிக்கு வராத ரகசியம் இல்லை. ஹல்லேலூயா. அவர் நம்ம எப்படிதான் பார்க்காரு? அலங்காரமான கிரீடம். ஹல்லேலூயா. மனுஷன் நம்மளை குற்றப்படுத்தி பழி சொல்லி நம்மளை என்னன்னாலும் பண்ணுவான். நீ இப்படி குத்தி 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 பேசுவாங்க. கர்த்தர் எப்படி பார்க்கார்? அலங்காரமான கிரீடம். சொல்லுங்க, நான் அலங்காரமான கிரீடம். தேனே காத்துல ராஜ முடி. நமக்கு தான் அதிகாரம். நம்ம பாட்டு பாடணும்னா ஆராதனை இல்லை, அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானே மிதிப்போம், தேசத்தை கைகள் உயர்த்தி தேசங்களை சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா. அந்த 4ஆம் வசனம், நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாலான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்படி அழைக்கப்படா? எப்சிபா என்றும் நீ பியூலா என்று சொல்லப்படும். எப்சிபா என்றால் கர்த்தர் உன் பேரிலே பிரியமா இருக்கின்றார். பியூலா என்றால் உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா. உலகம் உங்களுக்கு எப்படி நினைக்குது சொல்லுது? கைவிடப்பட்டவள். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை, உன் தேசம் என்று நம்ம வாழ்க்கை பாலாய் பேட்டு, இனி இது எலும்பாது, இனி இது வாய்க்காது. முள்ளுக்காடா பேட்டு சொல்லுவாங்க அந்த விவசாயிகள். தரிசா பேட்டு, முள்ளா பேட்டு, விதைச்சதெல்லாம் ஒன்றும் வரல. பாலாய் பேட்டு அப்படிதான் சொல்லுவாங்க. பாலைவனத்துல எந்த செடியும் வராது, ஒரு சில செடிகள் தவிர சப்பாத்திக்களி. அந்த மாதிரி ஒரு பாலை வெளிப்பிரகாரமாக எப்படிதான் உலகம் பார்க்குது. இவங்களுக்கு யாரில் எதுவும் இல்லை, இவங்ககிட்ட நம்ம ஒட்ட வேண்டாம் ஒண்ட வேண்டாம், இவங்ககிட்ட பணம் நமக்கும் கிடைக்காது, நம்ம வாழ்க்கையும் டவுன் ஆயிடுது, இவங்க கூட சேர்ந்தா இவங்ககிட்ட போய் பேசி வேஸ்ட்டு, இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்து வேஸ்ட்டு, இவங்களை ஃபங்க்ஷனுக்கு கூட்டு வேஸ்ட்டு, இவங்கெல்லாம் எதுக்கு ஃபங்க்ஷன் கூடணும், இவங்கெல்லாம் ஒரு ஆளா, இவங்களை கூட்டா நமக்கு தான் ஒரு மார்க், நம்மளதான் நம்ம ரிலேட்டிவ் கிளம்ப வைப்பாங்க என்று நம்மளை ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட அழைக்க மாட்டாங்க, ஒதுக்குவாங்க. உலகம் தான் செய்யும். பணம் இருக்கவனை 1000 சுற்றி இருப்பாங்க, ஆனால் பணம் இல்லாதவனுக்கு வசனம் சொல்லுகிறது, உன் நண்பன் கூட உனக்கு எதிரியாக தான் இருப்பான். இப்படிதான் இன்றைக்கு உலகம் சொல்லி, உலக பிரகாரமான பார்வையில நாம் எப்படி இருக்கின்றோம்? கைவிடப்பட்டு பாலாய் போயிட்டான். ஆண்டு சொல்லாரு, உன் தேசம் எப்சிபா என்று அழைக்கப்படும். ஹல்லேலூயா. உன் தேசம் பியூலா என்று அழைக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை என் பிரிய ரூபவதியே, ஹல்லேலூயா, என் பிரியமே நிருபவதி, நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்கின்றார். ஹல்லேலூயா. இதை கேட்டு அன்பான மகனே மகளே, உலகம் வெறுக்குது கவலைப்படாதீங்க. அன்பு தம்பி தங்கச்சி, கர்த்தர் பிரியமா இருந்தா போதும். ஹல்லேலூயா. மனுஷ அன்பு இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு மாறும், சூழ்நிலை ஏத்தா மாதிரி. ஆனா ஆண்டவர் தான் ஒரு சோறு வீட்டுல அவர் நேசிப்பாரு. அதுக்கு மத்திய எப்படி ஜெபிக்க? உன் பீரல் பணமே இல்லையா, வருவா தேடி. ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகம் முழுவதுமாக கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட வருகிறது. கிறிஸ்துமஸ் சென்றாலே மைண்ட் ஆகுது செலிப்ரேஷன். ஹல்லேலூயா. எல்லா இடங்களையும் அலங்காரங்கள் அதிகமாக இருக்கும். உலகம் ஃபுல்லாக அலங்காரங்களும் சாண்டா கிளாஸ் தான், கிறிஸ்துமஸ் தான் இன்னைக்கு மனசில் புகுத்துனாங்க. ஆனால் ஆண்டோடைய பிறப்பு முதல் அறிவிக்கப்பட்டது ஒரு சாதாரண மேய்ப்பர்கள்.
அவங்க ஆடு மச்சாங்களும் அந்த காலங்களில் ரொம்ப அவமதிப்பாங்க, அவங்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. இப்போவும் அந்த ஜாதி இப்படின்னு ரொம்ப தரக்குறை நினைக்கின்ற காலங்களில் எவ்வளோ வளர்ச்சி வந்தாலும் இன்னும் அப்படி அந்த காரியம் இருக்க தான் செய்யுது. இன்னும் ஜாதி ரீதியாக துன்புறுத்தல் நிறைய, 2 சிரட்டை, நிறைய ஆலயங்கள், இந்த ஜாதிக்கு ஒரு சபை இன்னும் இருக்குது. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக பரலோகத்துக்கு போக முடியாது, நியாயம் தீர்ப்பார். கிறிஸ்துவுக்குள்ள வந்தா ஜாதி இல்லை, இனம் இல்லை, மதம் இல்லை. நீ செஞ்ச நீ பரலோகத்துக்கு வரைய மாட்டேன். ஹல்லேலூயா. யாரெல்லாம் செய்யற கண்டிப்பா அவங்க ஆண்டவர். கிறிஸ்துக்குள்ள வந்தா ஆணென்றும் கிடையாது, பெண்ணென்று கிடையாது, யூதன்கிறது கிடையாது, கிரேக்கன் கிடையாது, அடிமை சுயாதம் கிடையாது கிடையாது. இன்றைக்கு வித்தியாசம் நிறைய பிசா சபைகளை கொண்டு வந்துட்டு அதை செஞ்சா கண்டிப்பா பரலோகம் போக முடியாது. ஹல்லேலூயா. சமீபத்தில் பரலோகத்தை பத்தி ஒரு ரீல்ஸ் நாங்க போட்டிருந்தோம். பரலோகம் எப்படி இருக்கும், அது கற்பனை உலகம் அல்ல, அது வித்தியாசமா, அது ஆண்டு வல்லமை பிரசனை நிறைஞ்சது. நிறைய காரியங்கள் போடும்போது அதில் யாரெல்லாம் இருப்பாங்கன்ட்டு ஒரு சின்ன ரீல்ஸை அதில் கமெண்ட்ல ஒருத்தர் இப்படி போட்டிருந்தாரு, பரலோகத்தில் பெண்கள் இருப்பது சந்தேகமே. இந்த பூமி ஆண்டவர் ஹல்லேலூயா படைச்சது ஆதாம் ஏவாள், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். 2 இணைஞ்ச புத்தியில சந்ததியை பெற்றெடுக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெண்களை எங்கேயுமே வெறுக்கல, பெண்களுக்கு பலம் இல்லை சொல்லவே இல்லை. இவங்களா ஒன்று நினைச்சுக்கிட்டு பெண்கள் பிரசங்கம் பண்ண தப்பு, சிஷ்யம் பண்ண தப்பு, அப்படிப்பட்டவங்க பலவத்துக்கு போக முடியாது. அந்த குறுகிய மனப்பான்மை வெளியே வர வேண்டும். ஹல்லேலூயா. அந்த காலகட்டங்களில் அவ்வளவு ஜாதி இன மத வேறுபாடு இருந்த காலகட்டத்தில் வெளி தேசத்தில் இருந்து எத்தனையோ மிஷினர்கள், எத்தனையோ பெரிய பெரிய தன்னுடைய பணத்தை, பதவியை, அரசியல் வாழ்க்கை, ராஜபோக வாழ்க்கை விட்டு தான் வில்லியம் கேரி போன்றவர்கள், ஹல்லேலூயா, எத்தனையோ மனுஷங்க நம்ம பேசிட்டே போகலாம். கால்டுவெல் எல்லாரும் அவங்க மேன்மை வாழ்ந்தவங்க. நம்ம இந்தியா சுத்தமே கிடையாது, படிப்பே கிடையாது, மூட நம்பிக்கை நிறைய உண்டு. அப்படிப்பட்ட இடத்துல வந்து அவங்க நம்ம குடிசை தான் வச்சிருந்தோம். இப்பெல்லாம் வீடுகள் கட்டியிருக்கோம். எவ்வளோ நாகரிகம், ஆடை கூட சரியா போட மாட்டாங்க. அப்படி காலத்தில் நம்மோடு வாழ்ந்து சமயப்பணி இறைப்பணி செஞ்சு அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணி அவங்க தன்னை போல மாற்றி ஸ்கூல் கட்டி காலேஜ் கட்டி அந்த பிள்ளைங்களை எல்லாரையும் நம்மளை நாகரிகமான அவங்கள மாற்றி நமக்கு ஃபோன் கண்டுபிடிச்சி, லைட்டு கண்டுபிடிச்சி, வீடு கட்ட கொடுத்து, ஹாஸ்பிட்டல் அதில் பிள்ளைங்களுக்கு டாக்டர்ஸ் பிள்ளைங்களை உருவாக்கி எவ்வளோ செஞ்சனால இன்றைக்கு நம்ம இருக்கோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சபைக்கு பின்னாடி இந்த மிஷனுடைய ரத்த கரைப்படைந்த அந்த சரித்திரம் உண்டு. அது இல்லாமல் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையே இல்லை. ஹல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட பாலாய் போன நம்ம தேசத்தை கர்த்தர் ஒரு தோமா வச்சு கர்த்தர் நம்ம இன்றைக்கி மாறி இருக்கோம். ஹல்லேலூயா. அந்த தோமாவோட கால்கள் அன்னைக்கு சென்னையிலையும் கேரளாலையும் பட்டதான் இன்றைக்கி நாம் ஆண்ட ஏற்றுக்கொண்ட மாட்டோம். இந்த தேசம் பாலாய் போயிருக்கோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பாலாய் போன வாழ்க்கை கர்த்த மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. இருளான உன் வாழ்க்கையில கர்த்த வெளிச்சமாய் வருவார். ஹல்லேலூயா. பாலாய்ப்பட்டு யார் நினைச்சாலும் இனி இவர்கள் எழும்ப வாய்ப்பில்லை என்று யார் சொன்னாலும் கர்த்தருடைய வல்லமை, உயிர்ப்பிக்கும் வல்லமை, ஹல்லேலூயா, உயிர்த்தின வல்லமை உங்க வாழ்க்கை வரும்பொழுது நீங்கள் ஜீவன் பெற்று எழும்புவீர்கள், சேனை எழும்புவீர்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் தேசம் வாழ்க்கைப்படும், கர்த்தரின் பேரிலே பிரியமா இருக்கின்றார். ஹல்லேலூயா. உலகம் நம்மள கைவிடப்பட்டவங்க, ஒதுக்கப்பட்டவங்க, திறமை இல்லை, எல்லாம் ஜாதி இனர் இதில் நீங்க விதவைகள் வேஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. நாம் கத்த கிடைச்சதுங்க எப்படி இருக்கும், அலங்காரமா கிரீடம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் தேசம் வாழ்க்கைப்படும், கர்த்தரினிலே பிரியமாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நேசிக்கின்றார், மனுஷன் நேசிக்கல. ஹல்லேலூயா. மனுஷன் நம்மளை அன்பு செலுத்தல, ஆனா கர்த்தர் பிரியருபோதே நான் பிரியமா இருக்கின்றேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏழை மரியாள் வீட்டில தான் தேடி போய் கிருபை பெற்றவளே நீ வாழ்ந்துன்னு வாழ்த்தினாரு. ஆண்டவர் வாழ்ந்து பிறந்த இடம் பெரிய ராஜா விட்டு கண்ணுக்குட்டியே பறக்கல, அரண்மனையில பறக்கல, ஒரு சிறிய ஏசவை பறக்கிறதுக்கு இடமே இல்லை. அவங்க அந்த நாட்கள் அந்த மக்களுடைய கணக்கெடுப்பு எழுதினாங்க. சொந்த இடத்த விட்டு யோசிப்பு மரியாதை போகிற வழியில் அவங்களுக்கு ப்ரெக்னென்ட் வலி வந்துட்டு அந்த டெலிவரி பெயின் வந்தனால இடமே இல்லை. சத்திரம் என்றால் லாட்ஜில் கூட இடம் இல்லை. ஏதோ ஒரு மாடு அடிக்கிற மாட்டை கெட்டுற ஒரு கொட்டகை. இப்பொழுது கூட மாட்டு கூட ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு கிளீனாக இருக்கும் இப்போ உள்ள காலகட்டங்களில்.
ஆனா கிராமங்களை போய் பார்த்தா இன்னமும் அந்த கிளீனாலாம் கிடையாது. அங்கேயே அது 2 டாய்லெட்லாம் போகும், மாடுகள் பொதுவாக யூரின் போயிட்டே இருக்கும். அதோட சுபாவம் அப்படிதான், நீட்டா இருக்காது. ஆனா எப்படி ஆண்டு அந்த இடத்துல பிறந்தா எங்க வச்சாங்கன்னு தெரியல அந்த காலகட்டத்துல. அப்படி ஒரு சுத்தம் இல்லாத இடத்துல ஹல்லேலூயா மாடு கட்டுற இடங்கள்ல மதிக்க மாட்டாங்க. அந்த மாடு கட்டுற இடத்துல ஒரு ஹல்லேலூயா கர்த்தர் பிறந்தார், ஏழை கோலமாக. செய்தி முதல் அறிக்கப்படுது, மேய்ப்பர்கள் ஹல்லேலூயா தாழ்த்தோட சமூகங்கள். அந்த மாடு மேய்க்கிறவங்க, ஆடு மாடு மேய்க்கிறவங்க கேவலமாக தான் பேசுவாங்க. நம்ம பிள்ளைங்களை சொல் பேச்சு கேட்கல, எதுவும் நம்ம கொடுக்குற சரியாக படிக்கல வைக்கலன்னா நீ என்ன செய்வாங்க, ஆடு மேய்க்கிற லாக்கி, மாடு மேய்க்க, நீ ஸ்கூலுக்கு போகாத 2 மாட்டை ஆட்டோ போ. இன்றைக்கும் தாய் தகப்பமா எதை தான் கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க, ஆடு மாடு மேய்க்க. அதை அந்த எல்லா காலகட்டத்திலும் இதுதான் என்னது ரொம்ப தகுதி இல்லாத கடைசி வேலைன்னா ஆடு மாடு மேய்க்கிறது. ஆனா ஆண்டு யாரை தட்டிருந்தாரு, அந்த ஆடு மேய்க்கிறவங்கள. ஹல்லேலூயா கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அப்படி அப்பா நமக்கு இருக்கு, நாம் கவலைப்படலாமா? ஹல்லேலூயா சொல்லுங்க, நான் தேண்ட கையில அலங்காரமான கிரீடம். ஹல்லேலூயா இதுதான் என்னுடைய வார்த்தை இன்றைக்கு. ஹல்லேலூயா அந்த 5 நான் வாசித்து ஜெபிக்க முடிக்க விரும்புகிறேன். வாலிமின் கன்னிகை விவாகம் பண்ணது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா மணவாளன் மணவாட்டின் மேல் எப்படி மகிழ்ச்சியா இருப்பாங்களோ அதே போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பார். ஹல்லேலூயா ஒரு கல்யாணம் முடிந்த, திருமணம் முடிந்த ஒரு 3 மாசத்துக்கு அந்த ஹஸ்பண்ட் அந்த ஒய்ஃப் அவ்வளோ அன்பா ஒட்டிகிட்டே அலைவாங்க, கம் வச்சு ஒட்டின மாதிரி. அந்த 3 மாசத்துக்கு ஹல்லேலூயா சேர்ந்து எங்கனாலும் கைப்பிடிச்சு, ரோட்டில் போனாலும் கைப்பிடிச்சு தான் போவாங்க, எடுக்க மாட்டாங்க. வண்டியில் போனாலும் தனியாக தெரியும் கூட்டங்களை, இவங்க நியூ மேரிட் கப்புளுங்கிறது தனியாக தெரியும். அதே போல கர்த்தருடைய நேசம் அதே மாதிரி ரட்சிக்கப்பட்ட புதுசில் எப்படி இருந்தாரோ அவர் அன்பு மாறல. நாம் தான் சில நேரத்தில் ஆதி அன்பை மறந்து என் வேலை என்னுடைய சூழ்நிலைகள். அவர் அன்பு மாறாதது. ஹல்லேலூயா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்படி கிருபைக்கு முடிவே இல்லை, இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அது காலைதோறும் புது கிருபை. ஹல்லேலூயா நம்ம ஒரு வாலிபன் ஒரு கன்னிகை எவ்வளவு நேசிப்பான், அவரு உச்சபட்ச அன்பு சொல்றாரு. ஹல்லேலூயா இருக்கிற அன்பிலே இந்த பூமி பொதுவாக விலையேற பெற்ற அன்புங்கிறது உலகம் எதுதான் பார்க்கும், அம்மா அப்பா அன்பை விட. ஹல்லேலூயா தாய் தகவல் அன்பு ஒரு நேசம் பெருசா சொல்லாம, அன்புன்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் தான் வரும் எல்லார் மைண்ட்ல லவ். தெளிவாண்டு சொன்னாரு, எப்படி ஒரு வாலிபன் கன்னிகை போய் கல்யாணம் பண்ணுவானோ, எப்படி ஒரு அந்த வாலிபன் அந்த மேரேஜ் பண்ண எவ்வளவு அல்லவா இருப்பானோ, அதே போல சொல்லுங்க என் நேசர் என் மேல் அன்பளிக்கின்றார். ஹல்லேலூயா நம்ம எப்பவுமே அவருக்கு ஸ்பெஷல் சைல்டு, எப்பவுமே ஸ்பெஷல். ஹல்லேலூயா மணமகள்கள். ஹல்லேலூயா எல்லோருமே அவருக்கு மணமகள்கள். அந்த நேசம் பாசம் மாறாது. ஹல்லேலூயா நமக்கென்று கையால கட்டப்படாத நித்திய வச்சிருக்கின்றார். ஹல்லேலூயா நான் அந்த உலகம் உண்டானது உனக்கு பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா நான் ஒரு ஸ்தலத்தை உனக்கென்று ஆயத்தம் பண்ண, நீ கலங்க வேண்டாம், பூமி விடலன்ட்டு நான் ரெடி பண்ண பிறகு நான் வாழ்த்த நீ என் கூட வாழ உன்னை வந்து நான் கூட்டிட்டு போவேன். ஹல்லேலூயா ஒரு மணமகன் மணமகள் மேல எவ்வளவு அன்பா லவ்வா இருப்பாங்க. அந்த என்கேஜ்மெண்ட் ஆன பீரியட்ல அவ்வளவு சந்தோஷமா, எவ்வளவு கிஃப்ட் கொடுக்க முடியுமோ கொடுப்பாங்க, எவ்வளவு இடத்துக்கு கூட்டிட்டு போக முடியும் கூட்டிட்டு போவாங்க, என்ன செஞ்சு அந்த மணமகளை கவரலாம்னு சொல்லி அந்த எண்ணம். அதே போல ஏசப்பா இன்னைக்கு உங்க ஒவ்வொரு மேல எப்படி இருக்காரு பிரியமாக. ஹல்லேலூயா கர்த்தர் உன் பேரிலே மன மகிழ்ச்சி இருக்கின்றார். ஹல்லேலூயா உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவாங்க, அவ்வளவு ஓடி வந்து நமக்கு என்ன செய்ய கனம் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹல்லேலூயா ஜாதிகள் உன் நீதியை பார்ப்பாங்க, சகல ராஜாக்கள் உன் மகிமை பார்ப்பாங்க. உன்னை அறியாத ஒரு ஜாதி கடற்கரையின் திலான கூட்டம் உன்னை நோக்கி வருகிறது. ஏசு நம்ம ஐ ரிசீவ். ஹல்லேலூயா இந்த 2026ஆம் ஆண்டு தேவன் தன்னை நேசிக்கிற உத்தமமான பிள்ளைங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஹல்லேலூயா தேவன் தமிழ் அன்பு குறை பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ண எதையுமே இந்த மாம்ச கண்ணுக்கு பார்க்கல, மாம்ச காது கேட்கல, மாம்ச இதயத்தை தன்னல, கர்த்தரோ ஆவியில வெளிப்பட்டார். இந்த மாம்ச கண்ணு பார்க்கல, ஆவி கண்ணு பார்த்துட்டு
இந்த மாம்ச காக்கல ஆவி கேட்டுட்டு, இந்த மாம்ச இறுதி அறியல, ஆவி இறுதி அறிஞ்சிட்டு. ஹல்லேலூயா. அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் இந்த ஆசிரியங்களை ஆசிரிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுங்க, என் பேர்ல மகிழ்ச்சியா இருக்கின்றார். ஹல்லேலூயா. உண்மையுள்ள உத்தம அநேக பிள்ளைங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தின்ற வேலை வந்துவிட்டது. இனி தடை இல்லை. நீ குறுக மாட்ட, விரிவடைவாய், நீ எழும்புவாய், நீ உயருவாய், நீ மேம்படுவாய். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துற வேலை வந்துட்டு. எனக்கு பூமியில எதுவுமே இல்லைன்னு காங்க. அவர் கையில் எப்படி இருக்கும்? அலங்காரமான. ஹல்லேலூயா. எல்லார் கண்ணும் ராஜாவை பார்ப்பாங்க. மொத்த தேச ராஜா ஒரு மீட்டிங் மாட்டா, எல்லார் கண்ணையும் யாரை பார்க்கும்? ராஜாவோட உடைய பார்ப்பாங்க, ராஜா முகத்தை பார்ப்பாங்க, ராஜாவோட கிரௌனை. அப்ப எவ்வளவு விலையேறப்பட்டதா இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அப்படிதான் பார்க்காரு. ஹல்லேலூயா. பூமி ஒரு கணக்கு போனா, கர்த்தருடைய கணக்கு தான் உண்மையான கணக்கு. ஹல்லேலூயா. நம்ம ஜோமன்மா ரீபானா ஹந்துனா ஷீகா பராக் பலதர ஷபரக பரி பலதர பர. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். ரே பிரபர ஷபரக பர பலதர பரபா. அப்பா உமக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உள்ள தாளத்தை நன்றி சொல்லுவோம். ஆமென். அவருடைய கரத்துல நம்ம அலங்காரமான கிரீடமா தேவன் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். அவருடைய கரத்துல ராஜ முடியாய் நீர் வைத்திருக்கிறேன். நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா, நன்மையினால் நிரப்புங்கப்பா, உங்க கரத்தின் நன்மையினால் நிரப்புங்கப்பா. தொடுங்க தொடுங்க தொடுங்க, இப்பொழுதே இப்படி தொடுங்க அப்பா. உங்க பிரசன்னத்தினால் நிரப்புங்க. உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு சரீரத்துல, லிவர்ல, கிட்னில பாயட்டும். ரபா ராகாபா லபா எல்லாம் மர்வமாகட்டும். எல்லாம் மரண கட்டுகள் எரியட்டும், மரண படுக்கைகள் எரியட்டும். எல்லாம் உயிர்த்தெழுந்து எழும்பட்டும், உமக்காக ஓடட்டும் பா. புதுபலத்தோட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ரத்தத்துல மூடி மறைச்சுக்கோங்க. எல்லா மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. God bless you all.